Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce, Unit 6, Cost Accounting, Differential Costing, Reconciliation of Cost and Trading Profit, Allocation and Apportionment of Overheads, Test number 2. ஏற்கனவே டெஸ்ட் நம்பர் 1 இதுக்கு முன்னாள் வீடியோவில் பார்த்தோம். டெஸ்ட் நம்பர் 2ல அதோடைய கொஸ்டின்ஸ் கண்டினியூ ஆகுது. Question number 1, it is the difference between normal capacity and actual capacity utilization where the actual capacity is lower than the normal capacity is called normal idle capacity, abnormal idle capacity, practical capacity, none. ஏற்கனவே போன வீடியோவில் நான் குறிப்பிட்டிருந்தேன். இந்த கெப்பாசிட்டிக்கு மட்டும் ஒரு தனி வீடியோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து வைங்க. ஏன்னா அதிலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் ஒவ்வொன்றையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வந்து மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நார்மல் கெப்பாசிட்டிக்கும் ஆக்சுவல் கெப்பாசிட்டி இருக்குது. நார்மல் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது, இன்னொன்று ஆக்சுவல் கெப்பாசிட்டி இருக்குது, யூட்டிலைசேஷன் இருக்குது. இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது இந்த ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா, நார்மல் கெப்பாசிட்டியோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா, நார்மல் கெப்பாசிட்டி அதாவது ஆக்சுவல் கெப்பாசிட்டி இஸ் லோவர் தென் தி நார்மல் கெப்பாசிட்டி. நார்மல் கெப்பாசிட்டியை விட இந்த ஆக்சுவல் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தால் அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டியா, அப்நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டியா, ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டியா, நன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃபேக்ட்ரியோடைய கெப்பாசிட்டி, ஃபேக்ட்ரிக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அதாவது இத்தனை பொருளை ப்ரொடியூஸ் பண்ணலாம், 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இந்த 1000 பொருளும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அது தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி. அது எந்த ஒரு பொருளுமே 100% பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அது வந்து தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லாவில் சொல்லுது, ஃபிசிக்ஸ். அது தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லா. நம்மளும் அப்படி தான். நம்ம படித்ததெல்லாம் 100% அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நம்ம டேமேஜ் ஆயிரும், நம்ம மைண்டு டேமேஜ் ஆகி போயிடும். யாருனாலையும் 100% பண்ண முடியாது. அதான் வந்து ஃபிசிக்ஸோடைய தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லாவில் சொல்லுது. எந்த ஒரு மிஷினரி உருவாக்க முடியாது, எந்த ஒரு மிஷினரி 100% பர்ஃபெக்டாக உருவாக்க முடியாது. அந்த 100% கெப்பாசிட்டி நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, இட் இஸ் கால்டு தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி அப்படி தான் சொல்லுவோம். தியரியில் சொல்லிக்கலாம் இவ்வளோ ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது பர்ஃபெக்டாக அவ்வளோ அந்த அளவுக்கு வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா அது மாதிரி இப்போ ஒவ்வொன்றுக்கும் மீனிங் இருக்குது. நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி, அப்நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி, ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி இருக்குது. இது செப்பரேட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்மால் வீடியோ நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே அடுத்த வீடியோலேயே உங்களுக்கு அப்லோட் பண்ணிடலாம், அடுத்த இதிலே அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து நார்மல் கெப்பாசிட்டி விட கம்மியாக இருந்தால் தட் இஸ் கால் நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி. நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து இப்படி படிக்குமா பாருங்கள், அதை வந்து தியரிட்டிக்கலாக நல்லா தரவாக படிக்காமல் வரும்போது நம்ம எப்படி படிக்க வேண்டியது இருக்கா பாருங்கள். இது என்னன்னே புரியாமல் படிக்க வேண்டியது இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக கொடுக்குறேன். Second question, identify among the following a scientific and accurate method of factory overhead absorption. பாருங்கள், இதில் ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்த மெத்தட் வந்து சயின்டிஃபிக் அறிவியல் பூர்வமானது, அக்யூரேட் மெத்தட் துல்லியமான முறை இந்த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டை அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்கு. ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டை ஃபேக்ட்ரிக்கான செலவை நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கு கொடுக்கறதுக்கு எந்த மெத்தட் கரெக்டாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது பாருங்கள், இதுவும் பார்க்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் மெத்தடா, percentage of direct labor cost method, percentage of prime cost method, mission hour rate method ன்னு கேட்டிருக்காங்க. எந்த மெத்தட் வந்து இந்த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அப்படி கவர்றதுக்கு, அந்த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டை கவர்றதுக்கு எந்த முறை வந்து அக்யூரேட் மெத்தட், அதே மாதிரி சயின்டிஃபிக் மெத்தட்னு கேட்டிருக்காங்க. இந்த இதுக்கும் தனியாக ஒரு இது இருக்குது. இந்த பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் லேபர் காஸ்ட் இப்படின்னு சொல்லி தனி ஒரு பார்ட்டே இருக்குது. உங்களால் முடிஞ்ச பாருங்கள். நான் இல்லைன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இதோட ஆன்சர் வந்துட்டு என்னென்னா மிஷன் அவர் ரேட் மெத்தட் தான் ஒரு சயின்டிஃபிக் மெத்தட். மிஷன் அவர் ரேட் மெத்தட், மிஷன் அவர். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு சம் கூட ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து டைரக்ட் மெட்டீரியலாவோ டைரக்ட் லேபர் காஸ்ட்டோ ப்ரைம் காஸ்ட்டோ அப்படி பார்க்கும்போது அது ப்ராப்பராக இருக்காது. மிஷன் அவர் ரேட், ஒரு ஃபேக்ட்ரியில் மிஷின் எத்தனை அவர் ஒர்க் பண்ணுது அதை வச்சு அதோடைய ஓவர்ஹெட், அதை செலவை பிரித்தா மட்டும்தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்க முடியும். கொஸ்டின் நம்பர் 3, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் ஆர் ரிகவர்ட் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெடை எதோடைய பர்சன்டேஜாக ரிகவர் பண்ணுவோம்? டைரக்ட் மெட்டீரியலோடைய பர்சன்டேஜ் இல்லையா, டைரக்ட் வேஜஸோடைய பர்சன்டேஜ் இல்லையா,
ப்ரைம் காஸ்ட்டுடைய பர்சன்டேஜ்லையா இல்லை ஒர்க் காஸ்ட்டுடைய பர்சன்டேஜ்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து எந்த பர்சன்டேஜில் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸை ரெக்கவர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் கால் ஒர்க் காஸ்ட்டை வச்சு தான் பிரிக்கணும். ஏன்னா இந்த டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் 3 சேர்ந்தால் தான் நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட் வந்துடும். ப்ரைம் காஸ்ட்டு கூட தான் மற்ற எக்ஸ்பென்ஸெல்லாம் சேர்த்துவோம். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ப்ரைம் காஸ்ட்டுக்கு அப்புறம் வர்றது தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் எல்லாம். அதனால தான் அதை எடுக்காமல் இந்த டைரக்ட் மெட்டீரியலோ டைரக்ட் வேஜஸோ ப்ரைம் காஸ்ட்டெல்லாம் அதெல்லாம் ஃபேக்ட்ரி ப்ரைம் காஸ்ட்டுக்கு போயிடும். அப்போ ப்ரைம் காஸ்ட் போகிறோம், அதுக்கப்புறம் தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் அதுக்கப்புறம் தான் வருது. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ன்றது ஒர்க் காஸ்ட்டை தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். A factory is, question number 4, a factory is manufacturing only one uniform type of product. பாருங்கள், ஒரு ஃபேக்ட்ரி ஒரே ஒரு யூனிஃபார்ம் டைப் ஆஃப் ப்ராடக்ட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரே மாதிரியான ஒரு பொருளை தான் உற்பத்தி பண்ணுறாங்க. விச் மெத்தட் ஆஃப் அப்சார்பிங் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் would be suggest? இதில் எந்த டைப் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் டைரக்ட் வேஜஸா, மிஷின் அவர் ரேட்டா, டைரக்ட் லேபர் அவர் ரேட்டா, ரேட் பர் யூனிட் ஆஃப் காஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் கவனிக்கணும். இந்த மெயினாக இந்த ஓவர் ஹெட்டை வந்து எந்த பர்சன்டேஜில் பிரித்து கொடுக்குறது தனியாகவே இருக்குது, ஒரு பார்ட்டே இருக்குது. இதில் ஒவ்வொரு தனித்தனி பார்ட்டாக நம்ம படிக்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி தோணும். பட் ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் இந்த மாதிரி ரேட்டை மட்டும் தனியாக, இந்த கெப்பாசிட்டியை மட்டும் தனியாக, அதேமாதிரி இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு 5 மினிட்ஸ் படித்து வச்சிட்டோன்னா எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் அந்த ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எது வரும்னே நம்மளுக்கு தெரியாது. அதனால் எல்லாமே பார்த்து போகிறது, ஒரு டைம் கேட்குறது வந்து அடுத்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டே இருக்காது. நம்ம சில விஷயம்லாம் இதெல்லாம் வருது, இந்த பார்ட்லாம் பார்க்கலாம் நினைப்போம். கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் சில கொஸ்டினில் ஸ்டார்டிங்கில் ஒரு 7-8 கொஸ்டினில் இல்லவே கிடையாது. லாஸ்ட் ஒரு 2-3 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அப்படி தான். அதனால் நம்ம வந்து அந்த என்ன சிலபஸ் கொடுத்துருக்கணும், அந்த சிலபஸில் வரக்கூடிய எல்லாமே பார்த்து போகிறது நமக்கு சேஃப் சைடு. அப்போ இதில் பாருங்கள், ஃபேக்ட்ரி யூனிஃபார்ம் டைப் ஆஃப் ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டை எதை வச்சு அப்சர்வ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேட் பர் யூனிட் ஆஃப் காஸ்ட், யூனிட் ஆஃப் அவுட்புட், ரேட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட்டை வச்சு தான் நம்ம பிரிச்செடுப்போம். ஏன்னா சேம் ப்ராடக்ட். அப்போ அவுட்புட் யூனிட்டை வச்சு ரேட் பர் யூனிட் ஆஃப் அவுட்புட்டோட ஒவ்வொரு யூனிட்டுக்கு எவ்வளோ ரேட், அதை வச்சு நம்ம இந்த ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 5, டிஃபரன்ஷியல் காஸ்ட் டு நாட் ஃபைண்ட் பிளேஸ் இன். இந்த டிஃபரன்ஷியல் காஸ்ட் வந்து எங்கே இருக்காது. நம்ம ஏற்கனவே படித்தது டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில், ஆடிட்டிங் ரெக்கார்ட்ஸில் இருக்காது, ஆனுவல் ரிப்போர்ட்ஸில், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் வந்து இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாமே வந்துட்டு ஒன்றும் ICA காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அந்த புக்கோட ரெஃபரன்ஸ் பண்ணிட்டோம், இல்லை இந்த ரெஃபரன்ஸ் புக்கிலேருந்து, அதே மாதிரி நம்ம டிஆர்பி ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து சில கொஸ்டின் எடுத்து போட்டிருக்கேன். நான் எப்படி வருதுன்னு தெரியுதுக்காக எடுத்து போட்டிருக்கேன். இந்த டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் வந்து எதில் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் இருக்காது. அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் வரலைன்னா இதில் எதுவுமே வராது. கவனிக்கணும். ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்லையா, ஆடிட்டிங் ரெக்கார்ட்ஸ்லையா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்படி நீங்கள் கேட்பேன் இதுலேயும் வராதில்ல சார், இதுலேயும் வராதில்ல. அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்னால் இட் இன்க்ளூட் எவ்ரி திங். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் ஒன்று வரலைன்னா ஆடிட்டிங் ரிப்போர்ட்டில் வராது, ஆனுவல் ரிப்போர்ட்டில் வராது, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா அக்கௌண்டிங் ரெக்கார்டு தான் எல்லாத்துக்கும் பேஸு. அப்போது டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் வந்து டு நாட் ஃபைண்ட் பிளேஸ் இன் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் அது இருக்காது. மார்ஜினல் காஸ்டிங் வந்து அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் இருக்கும், டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் வந்து அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸில் இருக்காது. தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் அண்ட் மார்ஜினல் காஸ்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் வந்து இட் இஸ் நாட் இன்கார்பரேட்டட் வித் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அக்கௌண்டிங் புக்ஸ், அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ்னு பார்த்துட்டோம். அப்போ டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் டு நாட் ஃபைண்ட் பிளேஸ் இன் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். Question number 6. Reconciliation is usually done between the reconciliation, சரி கட்டுதல் எப்போ பொதுவாக யூஸ் பண்ணுவோம், எதுக்கு இடையில யூஸ் பண்ணுவோம், gross profit net profit கிடையிலையா? இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் அண்ட் கரண்ட் இயர் ப்ராஃபிட் இதுக்கு இடையில யூஸ் பண்ணுவோம். ரீகன்சிலேஷன் இதை ரெண்டையும் சரி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோமா, இல்லை ப்ராஃபிட் ஆஃப் 2 யூனிட்ஸ் அதை சரி கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோமா, காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டை சரி கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவோமா? இட்ஸ் வெரி சிம்பிள். நம்மளுக்கு தெரியும் ரீகன்சிலேஷன் ஆஃப் காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் இது ரெண்டையும் சரி கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் நம்பர் 7. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீகன்சிலேஷன் இஸ். ரீகன்சிலேஷனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக இந்த காஸ்டிங் ப்ராஃபிட்டையும் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணும்? ஏன்னா ரெண்டும் செப்பரேட் புக். காஸ்டிங் ப்ராஃபிட் வந்து அதுக்கு செப்பரேட் புக் இருக்கும்,
ஃபினான்ஷியல் ஐட்டத்தை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு தனி புக் இருக்கும். சில காரணங்களால் நம்ம ரீசன்ஸ் படிச்சிருக்கோம். சில ரீசன்ஸ்னால ரெண்டுமே அக்ரி ஆகாது, டிஸ்அக்ரியாக இருக்கும். ரெண்டும் ஒத்து போகாது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ப்ராஃபிட்டை காமிக்கும். அப்போ அது என்ன காரணத்தினால அது டிஃப்ரெண்ட் ப்ராஃபிட் காமிக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி ரெண்டையும் டேலி பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் ரீகன்சிலேஷன். அப்போ அதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக இந்த ரீகன்சிலேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், கோஆர்டினேஷனுக்காகவா, ஒருங்கிணைப்பதற்காகவா, எஃபெக்டிவ் கண்ட்ரோல், நல்ல திறமையான கட்டுப்பாடுக்காகவா, இல்லை டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கிறதுக்காகவா, இல்லை ஆல் தி எபோவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீகன்சிலேஷன் இஸ் ஆல் தி எபோ. இந்த 3 காரணம் தான். ஒருங்கிணைப்புன்றது ரொம்ப முக்கியம். அது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்டையும், ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டது அதான் காஸ்டிங் ஓவர்ஹெட், அது காஸ்டிங் ப்ராஃபிட்டையும், அதுமாதிரி ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரெண்டையுமே ரீகன்சிலேஷன் பண்ணி என்ன காரணத்தால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்து அதை சரி கட்டணும். அப்போ தான் சரியான கோஆர்டினேஷன் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா யூனிட்டும் கோஆர்டினேட் ஆகி நடக்கும். அதுமாதிரி எஃபெக்டிவ் கண்ட்ரோல் பண்ண முடியும். டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். Question number 8. Depreciation of plant based on efflux of time is fixed overhead, variable overhead, semi-variable overhead, none. இங்கே தான் நான் கவனிக்கணும். நம்ம ஏற்கனவே ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிப்ரிசியேஷன் வந்து டிஃப்ரெண்ட் டைமில் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். அவுட்புட்டை, ஒரு ஃபேக்ட்ரியுடைய அவுட்புட்டை வந்து டபுள் பண்ணும்போது டிப்ரிசியேஷன் என்னன்னு பார்த்தோம். ஃபேக்ட்ரியோட அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும்போது டிப்ரிசியேஷனும் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போது ஒரு பர்டிகுலர் லெவல் அவுட்புட் வரைக்கும் ஃபிக்ஸடாக இருக்கும். அதுக்கப்புறம் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும்போது டிப்ரிசியேஷன் இன்க்ரீஸ் ஆகும், வேரியபிள் ஆயிரும். ஸோ ஃபிக்ஸடாகவும் இருக்கும் ஸ்டார்டிங் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரைக்கும், அப்புறம் வேரியபிள் ஆகும். ஸோ செமி வேரியபிள் ஓவர்ஹெட் பார்த்தோம். எப்போது ஃபேக்ட்ரி அவுட்புட்டை டபுள் ஆக்கும்போது. இங்கே கொஸ்டின் பாருங்கள். டிப்ரிசியேஷன் ஆஃப் பிளான்ட் பேஸ்ட் ஆன் எஃப்ளக்ஸ் ஆஃப் டைம். எஃப்ளக்ஸ் ஆஃப் டைம்னா காலப்போக்கில். டிப்ரிசியேஷன் பல விதத்தில் ஏற்படலாம். காலப்போக்கில் தேய்மானம் ஏற்படும். ஒரு பொருளை நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் காலப்போக்கில் மழை, வெயில், காற்று, இந்த காரணத்தினால அதோடைய மதிப்பு குறைஞ்சிட்டு போகும். அது எஃப்ளக்ஸ் ஆஃப் டைம். இதே யூஸ் பண்ணுறனால உண்டாகக்கூடிய டிப்ரிசியேஷன் அது வேறு. காலப்போக்கில் யூஸ் பண்ணாலும் வெதர் இட் இஸ் யூஸ்ட் ஆர் நாட், காலப்போக்கில் அதோட மதிப்பு குறைஞ்சி போகும். இன்னொன்று வந்து அப்சோலசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்சோலசன்ஸ்னால் வழக்கொழிஞ்சு போகிறது. ஒரு மிஷினரி வாங்கியிருப்போம், இப்போ அந்த மிஷினரினால நம்ம உற்பத்தி பண்ண மாட்டோம், அதோட மதிப்பு இல்லாமல் ஆயிடும். ஏன்னா அந்த அடுத்த மாடர்ன் டெக்னாலஜி வந்திருக்கும். இந்த மாடர்ன் டெக்னாலஜி, புது டெக்னாலஜி வரும்போது நம்ம பழைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ண மாட்டோம். அப்போ அந்த பழைய மிஷினரிக்கு மதிப்பு போயிடும். அதுக்கு பேர் அப்சோலசன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எஃப்ளக்ஸ் ஆஃப் டைம்னா காலப்போக்கில் ஒரு மிஷினரி டிப்ரிசியேஷன் இருக்குன்னா அந்த டிப்ரிசியேஷன் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்னு சொல்லுவோமா, வேரியபிள் ஓவர்ஹெட்னா, செமி வேரியபிள் ஓவர்ஹெட்டா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் கால் ட்ரீட்டட் அஸ் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட். நல்லா கவனிச்சிக்கோங்க. அங்கே வித்தியாசம் என்ன, அந்த டிப்ரிசியேஷன் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும்போது டிப்ரிசியேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், அதிகமாக்குவோம். அப்போது ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் ஃபிக்ஸடாக இருக்கும், அதுக்கப்புறம் வேரியபிள் ஆகும். இட் இஸ் கால் செமி வேரியபிள் ஓவர்ஹெட். ஏன்னா ஃபிக்ஸடும் இருக்கும், வேரியபிளும் இருக்கும், அதான் செமி வேரியபிள். அதே டைமில் எஃப்ளக்ஸ் ஆஃப் டைம், காலப்போக்கில் ஒரு டிப்ரிசியேஷன் ஆகுது, ஒரு மிஷினரியுடைய ஒரு பிளான்ட்டோடைய டிப்ரிசியேஷன் ஆகுதுன்னா அதை நம்ம எப்படி எடுக்கணும் கேட்டால் இட் இஸ் கால்ட் டேக்கன் அஸ் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் அப்படின்னு தான் எடுக்கணும். Question number 9. Canteen and medical expenses may be redistributed to various departments on the basis of. இப்போ வந்து ஒரு கம்பெனி, ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துட்டா, ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துட்டா, இண்டஸ்ட்ரிக்கு மொத்தமாக நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய யூனிட்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம தனித்தனி கேன்டீனோ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ இருக்காது. எல்லாருக்கும் பொதுவான ஒரு கேன்டீன் இருக்கலாம், எல்லாருக்கும் பொதுவான ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ அலாட் பண்ணுவாங்க. இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸையும் கேன்டீன் எக்ஸ்பென்ஸையும் என்ன பண்ணுவாங்க, அப்பார்ஷன்மெண்ட் பண்ணுவாங்க, பிரிப்பாங்க, ஒதுக்குவாங்க. அப்போது எதை வச்சு ஒதுக்குவாங்க, நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வச்சா, டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் வச்சா, ஹவர்ஸ் ஒர்க்டு வச்சா, வேல்யூ ஆஃப் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு வச்சா, எதை பேஸ் பண்ணி இந்த கேன்டீன் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, அப்பார்ஷன்மெண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் சிம்பிள் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஆல்ரெடி நம்ம ஒரு சார்ட்டே கொடுத்துருக்கேன் தியரி பார்ட்டில். அந்த தியரி வீடியோவில் எப்படி பேஸ் பண்ணுவாங்கன்னா, கேன்டீன் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எத்தனை எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த எம்ப்ளாயி நம்பர் வச்சு அவங்களுக்கு இந்த மொத்த அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய, அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடிய மொத்த எம்ப்ளாயியோடைய நம்பர்ஸை வந்துட்டு இந்த கேன்டீன் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை டிவைட் பண்ணிடுவாங்க. வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேரால் மல்டிபிள் பண்ணி அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கிடுவாங்க.
Question number 10. Find out the profit as per financial accounts from the following details and mark the correct answer. பாருங்க, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ப்ராஃபிட் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். டீட்டெயில் கொடுத்துருக்காங்க கீழே பாருங்கள். காஸ்ட் அக்கௌண்ட் பிரகாரம் ப்ராஃபிட் வந்து 3,44,800. ஓவர் ரிகவரி ஆஃப் ஆஃபீஸ் ஓவர் ஹெட் இன் காஸ்ட் அக்கௌண்ட் வந்து 3,400 ஓவர் ரிகவர் பண்ணியிருக்காங்க. அண்டர் ரிகவரி ஆஃப் ஒர்க்ஸ் ஓவர் ஹெட் இன் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ₹6,240. பாருங்கள், காஸ்ட் ப்ராஃபிட் கொடுத்தாங்க, ஓவர் ரிகவரி கொடுத்துருக்காங்க, அண்டர் ரிகவரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணும். இந்த ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்தெந்த ஐட்டமெல்லாம் ஆட் பண்ணும், எந்தெந்த ஐட்டமெல்லாம் லெஸ் பண்ணும். இப்போ ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட் ஃபஸ்ட் எடுத்துருவோம். ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு அது கூட எந்தெந்த ஐட்டமெல்லாம் ஆட் பண்ணும், எந்தெந்த ஐட்டமெல்லாம் லெஸ் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே போன வீடியோவில் அதெல்லாம் கொடுத்துருக்கேன், தியரி வீடியோவில் அந்த சார்ட்டை கொடுத்துருக்கேன். பட் அந்த சார்ட்டெல்லாம் படிச்சுட்டு நம்ம வந்து இந்த ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், எந்த ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம காஸ்ட் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் தெரியும், இப்போ போட்டுருக்கோம். ஏற்கனவே நீங்கள் 11th நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது டீச்சர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ப்ரைவேட் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் படிச்சிருப்பீங்க. பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், பேங்க் பாஸ்புக்கையும் கேஷ் புக்கையும் ரீகன்சில் பண்ணுவோம். இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும், எதெல்லாம் லெஸ் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து மக்கப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். எதனால் ஆட் பண்ணணும், எதனால் லெஸ் பண்ணணும், அது தெரிஞ்சால் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அப்போ பாருங்கள், கொஞ்சம் நிதானமாக திங்க் பண்ணி பாருங்கள். இதோடைய ஆன்சர் ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ளாஷ் பண்ணிடுறேன். 3,41,960. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு காஸ்ட் அக்கௌண்ட்டோடைய ப்ராஃபிட் எடுத்தாச்சு. இப்போ 2 செலவு தான் கொடுத்துருக்காங்க. ஓவர் ஹெட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓவர் ஹெட்ன்றது செலவு. ஓவர் ரிகவரி, அண்டர் ரிகவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காஸ்ட் அக்கௌண்ட்டுடைய ப்ராஃபிட் இருக்குது, ப்ராஃபிட் அப்புறம் செலவு, 2 செலவு கொடுத்துருக்காங்க. ஒரு செலவை அதிகமாக காமிச்சிருக்காங்க. ஓவர் ரிகவரி ஆஃப் ஆஃபீஸ் ஓவர் ஹெட் இன் காஸ்ட் அக்கௌண்ட் இஸ் 3,400. 3,400 அதிகமாக செலவை காமிச்சிருக்காங்க. காஸ்ட் அக்கௌண்ட்டில் அதிகமாக செலவு காமிச்சிருக்காங்க. அப்போ செலவு அதிகமாக இருந்தால் என்ன இருக்கும், ப்ராஃபிட்டு குறைஞ்சிருக்கும். அப்போ தப்பாக அதிகமாக செலவு காமிச்சிருக்காங்க. அப்போ ஆக்சுவலாக அதிகமாக செலவு ஆகலை. அப்போ அந்த செலவை என்ன பண்ணிடலாம், நம்மளுக்கு வந்து இந்த செலவு காமிச்சனால ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும். அப்போ திருப்பி அந்த செலவை கூட்டிடணும். என்ன ஓவராக செலவு காமிச்சிருக்கோம், தப்பாக ஓவராக செலவு காமிச்சிருக்கோம். அதனால் அதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். சிம்பிளாக திங்க் பண்ணி பாருங்கள், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ உங்கள் கையில் 100 ரூபா இருக்குது, ப்ராஃபிட் உங்கள் கையில் 100 ரூபா கிடச்சிருக்கு. நீங்கள் கணக்கெடுத்து பார்க்கும்போது என்னாச்சுன்னா 10 ரூபா அதிகமாக செலவு பண்ணதாக காமிச்சிருக்கீங்க. இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க, ஐயோ 10 ரூபா அதிகமாக செலவு பண்ணதாக காமிச்சிருக்கோன்னு. அப்போ என்ன பண்ணுவீங்க, ப்ராஃபிட் என்னாச்சு, உங்கள் கையில் 100 ரூபா இருக்கா, இப்போ அதிகமாக 10 ரூபா காமிச்சிருக்கீங்க. தப்பு தானே 10 ரூபா அதிகமாக காமிச்சது. அப்போ அந்த 10 ரூபா கூட இங்கே எடுத்துக்கணும். அப்போ என்ன 110 ரூபா ப்ராஃபிட் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதான் இங்கே 3,44,800 இருக்குது. ஓவர் ரிகவராக இருந்தால் அதிகமாக செலவு காமிச்சிருக்காங்க. அது வந்து அதிகமாக செலவு எடுத்திருந்தா ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். திருப்பி என்ன பண்ணணும், அதை கூட்டிடணும். அப்போ 3,400 அது கூட ஆட் பண்ணிடணும். அண்டர் ரிகவரினா நம்ம செலவு கம்மியாக காமிச்சிருக்கோம். அப்போ செலவு கம்மியாக காமிச்சிருந்தனால என்ன ஆயிரும், ஆக்சுவல் 100 ரூபா ப்ராஃபிட். இப்போ எக்ஸாம்பிள் பழைய எக்ஸாம்பிள் வரோம், 100 ரூபா ப்ராஃபிட் காமிச்சிருக்கு. நம்ம ப்ராஃபிட் 100 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பின்ன கால்குலேட் பண்ணும்போது தான் தெரியுது 10 ரூபா செலவை நம்ம வந்து கம்மியாக காமிச்சிருக்கோம். செலவு வந்து காமிக்காம விட்ருக்கோம் ஒரு 10 ரூபா. அப்போ என்ன பண்ணணும், இதுலேருந்து கழிக்கணும் இல்லைங்களா, கழிச்சிட வேண்டியது. அப்போ 90 ரூபா தான் லாபம். அப்போது ஓவர் ரிகவர் பண்ணியிருந்தா காமிச்சிருந்தா திரும்ப அதை ஆட் பண்ணணும். அண்டர் ரிகவர் பண்ணிருந்தா நம்ம ஆட் பண்ணணும். அப்போ இதில் பாருங்கள், லெஸ் பண்ணணும். அப்போ இதில் கவனிக்க வேண்டியது, இது லெஸ் பண்ணணும், ஓவர் ரிகவர்னால் லெஸ் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் கவனித்து வைக்கணும். அப்போது ஓவர் அதிகமாக எக்ஸ்பென்சஸ் காமிச்சிருக்கனால நம்ம ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும், ஆனால் அதிகமாக செலவு ஆகலை, நம்ம அதிகமாக காமிச்சிருக்கோம், அது திருப்பி ஆட் பண்ணணும். அப்போது ஓவர் ரிகவரியை ஆட் பண்ணணும், அண்டர் ரிகவரியை லெஸ் பண்ணணும். நம்ம கம்மியாக காமிச்சிருக்கோம், அதனால் நம்ம திருப்பி பழையபடி கம்மி பண்ணி தான் காமிக்கணும். ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி கால்குலேட் பண்ண பாருங்கள். காஸ்ட் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு ஓவர் ரிகவரியை ஆட் பண்ணி அண்டர் ரிகவரியை மைனஸ் பண்ணிட்டா போதும். மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். அந்த கொஸ்டின் நம்பர் 11. ஃப்ளோர் ஏரியா மே பி யூஸ்ட் ஆஸ் ஏ பேசிஸ் ஃபார் தி அப்பார்ட்மெண்ட் ஆஃப். இந்த ஃப்ளோர் ஏரியா வச்சு பயன்படுத்தக்கூடிய அந்த நிலப்பரப்பை வச்சு எந்த செலவை நம்ம பிரித்து கொடுப்போம், அப்பார்ட்மெண்ட் பண்ணுவோம். ரெண்ட் அண்ட் ரேட்ஸியா, கேன்டீன் எக்ஸ்பென்சஸியா, ட்ரைனிங் காஸ்ட்டியா, இன்டைரக்ட் லேபரையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்மளுக்கு தெரியும் கேன்டீன் எக்ஸ்பென்சஸ் இப்போ தான் பார்த்தோம், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வச்சு. ட்ரைனிங் அப்படி தான்,
நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வச்சு பிரிப்போம். அப்போது ஃப்ளோர் ஏரியாவை வச்சு பார்க்குறது வந்து நம்மளுக்கு ரெண்ட் அண்ட் ரேட்ஸ். 12th question, differential cost or additional variable cost, fixed cost, fixed and variable cost, semi variable cost கேட்டிருக்காங்க. அப்போ டிஃப்ரென்ஷியல் காஸ்ட்னா ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். டிஃப்ரென்ஷியல் காஸ்ட் ஆர் அடிஷ்னல் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட், இது ரெண்டுமே சேர்ந்தது தான். அதாவது எக்ஸ்ட்ரா உற்பத்தி பண்ணுறனால எவ்வளோ ஃபிக்ஸட் காஸ்ட்டும் வேரியபிள் காஸ்ட்டும் ஆகும். அடிஷ்னல் அதான் மார்ஜினல் காஸ்ட்னா அடிஷ்னலாக ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளவு வேரியபிள் காஸ்ட் ஆகும். இங்கே அடிஷ்னலாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது எவ்வளோ ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் ஆகும். தட் இஸ் கால்ட் டிஃபரன்ஷியல் காஸ்ட் ஆர் அடிஷ்னல் ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட். Question number 13. Warehousing expenses related to finished goods is an example of production overhead, selling overhead, distribution overhead, administration overhead. பாருங்க, warehousing expenses. warehousing expensesனால் குடோன், இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டை கொண்டு வச்சுருக்கோம் விற்கிறதுக்காக. அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள், எந்த ஓவர்ஹெட்டுக்கு எக்ஸாம்பிள்? ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்டா, செல்லிங் ஓவர்ஹெட்டா, டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டா, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்டா? நல்லா கவனித்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நம்ம பேட் டெப்ட்ஸ் பார்த்தோம். பேட் டெப்ட்ஸ் வந்து செல்லிங் ஓவர்ஹெட்னு பார்த்தோம். ஏன்னா விற்கும்போது தான் அந்த பேட் டெப்ட்ஸ் வரும், அதனால் அது செல்லிங் கூட தான் சேர்த்த முடியும். இந்த வேர் ஹவுஸ் அப்படின்றது குடோன், நம்ம பொருளை போய் அங்கே வைப்போம். எதுக்காக வைக்கிறோம்? பொருளை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக வைக்கிறோம். விற்கலை, நீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக வைக்கிறோம். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அ ஃபினிஷ்ட் ப்ராடக்ட். ஃபினிஷ் ஆகாமல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸாக இருந்தால் அது வந்து ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்டில் வந்துடும். இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சம்மந்தம் இல்லை, ஏன்னா ஃபினிஷ்டு கூட்ஸ் அது வந்து இங்கே அட்மினிஸ்ட்ரேஷனில் வராது, ப்ரொடக்ஷன்லேயும் வராது, ஏன்னா ஃபினிஷ் ஆயிடுச்சு. அதை கொண்டு வேர் ஹவுஸில் கொண்டு வச்சுட்டோம். வேர் ஹவுஸில் கொண்டு வைக்கும்போது அதோட எக்ஸ்பென்ஸ் வந்து எதில் வரும்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்டில் வரும். விநியோக செலவுகள் அது விற்கும்போது வரக்கூடிய செல்லிங் எக்ஸ்பென்ஸில் வந்துடும். பேட் டெப்ட்ஸ் வந்து செல்லிங் எக்ஸ்பென்சஸ். இது நீ விற்கிறதுக்காக நம்ம வேர் ஹவுஸில் வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸில் தான் நம்ம இந்த வேர் ஹவுஸ் எக்ஸ்பென்சஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். Question number 14. Overhead is the aggregate of all dash costs. இந்த ஓவர்ஹெட் அப்படின்றது எதோட அக்ரிகேட்? மொத்தமாக எந்தோடைய செலவு? மெட்டீரியல் காஸ்ட்டா, லேபர் காஸ்ட்டா, டைரக்ட் காஸ்ட்டா, இன்டைரக்ட் காஸ்ட்டான்? இதை நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஓவர்ஹெட் அப்படின்னுடைய டெஃபினேஷன்லேயே பார்த்துருக்கோம். ஓவர்ஹெட்ன்றது அக்ரிகேட் ஆஃப் ஆல் இன்டைரக்ட் காஸ்ட். நம்ம ஏற்கனவே ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம் முக்கியமாக. இந்த ஓவர்ஹெட் அப்படின்றது ப்ரைம் காஸ்ட்டுக்கு மேலே செய்யக்கூடிய எல்லா செலவுகளுமே ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓவர் இந்த ப்ரைம் காஸ்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடியது. ப்ரைம் காஸ்ட்ன்றது நேரடியாக வரக்கூடிய செலவுகள்லாம், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்லாம், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், அது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் வரக்கூடியது எல்லாமே வந்து ப்ரைம் காஸ்ட். அந்த ப்ரைம் காஸ்ட்டுக்கு மேலே செய்யக்கூடிய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து ஓவர்ஹெட் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போது ஓவர்ஹெட் இஸ் தி அக்ரிகேட் ஆஃப் ஆல் இன்டைரக்ட் காஸ்ட். Question number 15. Which of the following items is deducted from காஸ்ட் ப்ராஃபிட் டு அரைவ் அட் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். காஸ்ட் ப்ராஃபிட்டை ஃபஸ்ட் எடுப்போம், அது கூட சில விஷயங்கள்லாம், சில ஐட்டத்தெல்லாம் ஆட் பண்ணுவோம், சில ஐட்டத்தெல்லாம் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் கிடச்சிரும். இதில் எதெல்லாம் காஸ்ட் ப்ராஃபிட் கூட ஆட் பண்ணும், டிடெக்ட் பண்ணணுன்னு கேட்டிருக்காங்க, மைனஸ் பண்ணணுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தான் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் கிடைக்கும். பாருங்கள், அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக்கு கம்மியாக வேல்யூ பண்ணியிருக்காங்க. அதுமாரி அந்த அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட்டை கம்மியாக கணக்கில் எடுத்திருக்காங்க. அப்சோலசன்ஸ்னால் உண்டான லாஸ், அப்சோலசன்னால் வழக்கொழிஞ்சு போகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மிஷினரி வந்து அதோட யூஸ் இல்லாமல் ஆகிப்போயிடும், அதனால் உண்டாகக்கூடிய நஷ்டம். இதெல்லாம் நம்ம வந்து காஸ்ட் ப்ராஃபிட்டு கூட இதில் எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் அரைவ் பண்ணணும்னா இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நீங்கள் வந்து சாதாரண ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை நம்ம இமேஜினேஷன் கொண்டு வாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து எங்கே இருக்கும்? டெபிட் சைடு இருக்கும். அந்த ப்ராஃபிட் எங்கே இருக்கும்? அதுவும் டெபிட் சைடில் இருக்கும். அப்போது இந்த ஓப்பனிங் ஸ்டாக் வந்து கம்மியாக வேல்யூ பண்ணியிருந்தால் என்னாகும்? ப்ராஃபிட் வந்து என்னாகும்? அதிகமாக காமிக்கும். அப்போ இந்த ஓப்பனிங் ஸ்டாக் வந்து அண்டர் வேல்யூ பண்ணியிருந்தால் அதை மைனஸ் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓப்பனிங் ஸ்டாக் குறவாக இருந்தால் அங்கே அதே சைடில் இருக்கக்கூடிய க்ரோஸ் ப்ராஃபிட்டும் அதிகமாக காமிக்கும். அங்கே கம்மியான இந்த நம்ம பேலன்சிங் ஃபிகர் தானே இது. இந்த க்ரோஸ் ப்ராஃபிட் வந்து பேலன்சிங் ஃபிகர். அப்போ மேலே இருக்க ஐட்டம் கம்மியாக இருந்தால் க்ரோஸ் ப்ராஃபிட் அதிகமாக காமிக்கும். அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் வந்து கம்மியாக காமிச்சிருந்தால், அண்டர் வேல்யூ பண்ணியிருந்தால் இந்த ப்ராஃபிட் அதிகமாக காமிக்கும்.
அப்போ தப்பாக அதிகமாக காமிக்குது, அண்டர் வேல்யூட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணது, மைனஸ் பண்ணிடணும். அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர் ஹெட், அதேமாதிரி செலவையும் டெபிட்டில் தான் காமிப்போம், டெபிட் சைடு தான், ப்ராஃபிட்டும் டெபிட் சைடு தான் வரும். அப்போது அதையும் அண்டர் கம்மியாக காமிச்சிருக்கோம், செலவு கம்மியாக காமிச்சிருக்கோம். செலவு கம்மியாக காமிச்சா ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், தப்பு. ப்ராஃபிட் அதிகமாக காமிக்குது, தப்பாக காமிக்குது. அப்போ அதை என்ன பண்ணணும், அந்த அண்டரா கம்மியாக காமிச்ச அந்த செலவை திருப்பி கழிக்கணும். லாஸ் டியூ டு அப்சர்வலன்ஸ், அப்சர்வலன்ஸில் உண்டாகக்கூடிய லாஸ் எங்கே வரும், டெபிட் சைடில் வரும். டெபிட் சைடில் லாஸ் காமிச்சா தான் நம்மளுக்கு கரெக்டான ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த லாஸ் காமிக்கலைன்னா ப்ராஃபிட் அதிகமாக காமிச்சிருக்கணும், அதையும் நம்ம லெஸ் பண்ணணும். அப்போது இந்த காஸ்ட் ப்ராஃபிட்டில் இந்த 3 ஐட்டத்தையும் மைனஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஆல் ஆஃப் திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நீங்கள் கவனித்து பார்க்கணும், கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தும் புரியலன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டே புரிஞ்சிச்சுன்னா ஓகே, இட்ஸ் குட். இல்லாட்டினா ஒரு 2 to 3 டைம்ஸ் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், எதுக்காக ஆட் பண்ணுறோம், எதுக்காக லெஸ் பண்ணுறோம், இது தெரியணும். எப்படி பட்டாவது நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம், ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல் பண்ணலாம். எந்த விஷயம் படித்தாலும் உங்களுக்கு ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. 16th question, which of the following item is added to profit as per cost account to arrive at financial profit? பின்னால் மேலே கொஸ்டின் கீழே அப்படியே கேட்டாங்க பாருங்கள், எதை ஆட் பண்ணும், காஸ்ட் அக்கௌண்ட்டுடைய ப்ராஃபிட் கூட எதை ஆட் பண்ணால் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டர் அப்சார்ப்டு ஓவர் ஹெட்டா, அண்டர் அப்சார்ப்டு ஓவர் ஹெட்டை மைனஸ் பண்ணணும்னு சொல்லி மேலே படிச்சிட்டோம். ஸோ இட் இஸ் நாட் கரெக்ட். ஓவர் அப்சார்ப்டு ஓவர் ஹெட்டா, ஓவர் அப்சார்ப்டு அதிகமாக அப்சர்வ் பண்ண ஓவர் ஹெட்டை என்ன பண்ணும், அதிகமாக செலவை காமிச்சிருந்தா அதை என்ன பண்ணும், திருப்பியும் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு பி ஐட்டம் வந்து ஆட் பண்ணும். அதுமாதிரி ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கு ஓவர் வேல்யூ பண்ணியிருந்தால் அது வந்து கிரெடிட் சைடில் இருக்கும். அதனால் என்ன ஆயிரும், ப்ராஃபிட் வந்து குறைச்சி காமிக்கும், அதிகமாக காமிக்கும். அதனால் என்ன ஆயிரும், அதை வந்து மைனஸ் தான் பண்ணும். ஓவர் வேல்யூவேஷன் பாருங்கள், அண்டர் வேல்யூவேஷன் ஓப்பனிங் ஸ்டாக்கும் ஓவர் வேல்யூவேஷன் க்ளோசிங் ஸ்டாக்கும் ரெண்டுமே மைனஸ் பண்ணக்கூடிய ஐட்டம். அது வந்து அண்டர் ஓப்பனிங் ஸ்டாக், இது ஓவர், ரெண்டுமே மைனஸ் பண்ணும். அதுக்கு ஆப்போசிட் வந்து ஆட் பண்ணும். குட்வில் ரைட் ஆஃப் பண்ணுறது அதில் வந்து இங்கே சம்மந்தம் கிடையாது. அப்போ இதில் வந்து ஆட் பண்ண வேண்டிய ஒரே ஐட்டம் வந்து ஓவர் அப்சார்ப்டு ஓவர் ஹெட்டை மட்டும்தான். அதிகமாக அப்சர்வ் பண்ணியிருந்தால் என்ன பண்ணுவோம், அதை திருப்பியும் அதிகமாக செலவு காமிச்சிருக்கோம், தப்பு. திரும்பி அதை செலவு பண்ணதை திருப்பி கூட்டிடலாம், ஏன்னா அதிகமாக காமிச்சிருக்கோம், அது திருப்பி கூட்டினா மட்டும்தான் கரெக்டாகும் அந்த ப்ராஃபிட். Question number 17. When operating time is not lost, maximum productive capacity of a plant is its practical capacity, normal capacity, theoretical capacity, capacity based on sales expectancy. இதான் சொன்ன ஏற்கனவே கெப்பாசிட்டியில் தனியாக நம்ம ஒன்று உண்டாக்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் கூட அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், ஆப்ரேட்டிங் டைம் வந்து நம்மளுக்கு நஷ்டமே படலை, ஃபுல் டைம் 100% ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ மேக்ஸிமம் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் தி பிளான்ட், அந்த பிளான்ட்டோடைய அதிகபட்ச ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, அதிகபட்ச உற்பத்தி திறன், அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோமா, நார்மல் கெப்பாசிட்டி சொல்லுவோமா, தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோமா, கெப்பாசிட்டி பேஸ்ட் ஆன் சேல்ஸ் எக்ஸ்பெக்டன்சி. ஒரு டைமே லாஸ் ஆகாமல், ஆப்ரேட்டிங் டைமே லாஸ் ஆகாமல் அதோடைய மொத்த மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி, அதாவது 100% ப்ரொடக்டிவிட்டி இஸ் நாட் பாசிபிள்னு சொன்னேன். அதுதான் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு டைமும் லாஸ் ஆகலை, ஆப்ரேட்டிங் டைமே லாஸ் ஆகலை. இப்போ மேக்ஸிமம் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டின்றது தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி தான். அது வந்து புக்கில் எழுதி வைக்கலாம், ஒரு டைம் லாஸ் ஆகாமல் மேக்ஸிமம் ப்ரொடக்டிவிட்டி. ப்ராக்டிக்கலாக வந்து என்னாகும், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ப்ராக்டிக்கலாக எப்போதும் கொஞ்சம் கருவாக தான் இருக்கும். அதான் ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். அப்போ தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி வந்து ஒன்லி தியரிட்டிக்கலி, ஒரு டைமும் லாஸ் ஆகலை, ஆப்ரேஷன் டைமே லாஸ் ஆகலை, மேக்ஸிமம் ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் தி பிளான்ட் வந்து தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி சொல்லணும். 18th question, the concept of ideal capacity of plant as used in cost accounting is its, பாருங்கள், ஐடியல் கெப்பாசிட்டி ஆஃப் பிளான்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் காஸ்ட் அக்கௌண்டிங்கில் எப்படி யூஸ் பண்ணுவோம், எங்கே யூஸ் பண்ணுவோம், பெஸ்ட் கெப்பாசிட்டி ஃபார் நார்மல் ப்ரொடக்ஷனா, கெப்பாசிட்டி யூஸ்ட் ஃபார் ஸ்டாண்டர்ட் செட்டிங்கா, தியரிட்டிக்கல் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியா, கெப்பாசிட்டி பிலோ விச் ப்ரொடக்ஷன் ஷுட் நாட் ஃபாலோ, ஐடியல் கெப்பாசிட்டி ஆஃப் பிளான்ட். ஐடியல் இயல்பான அர்த்தம், சிம்பிள். ஐடியல் கெப்பாசிட்டி ஆஃப் பிளான்ட் இயல்பாக இருக்கணும்னு அர்த்தம், கீழே வரக்கூடாது. அப்போ இது வந்து என்ன, தியரிட்டிக்கல் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை தான் இங்கே சொல்கிறோம். ஐடியல் கெப்பாசிட்டி ஆஃப், அதோடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, ஐடியல் கெப்பாசிட்டி ஆஃப் பிளான்ட் இஸ் யூஸ்ட் இன் காஸ்ட் அக்கவுண்டிங் இஸ் இட்ஸ் தியரிட்டிக்கல் மேக்ஸிமம். அப்போ
இப்போ ஐடியல் கெப்பாசிட்டி ஆஃப் பிளான்ன்றதும் தியரிட்டிக்கல் மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்றதும் ஒன்று தான். 19th question, depreciation charge in costing is 11,200. depreciation charge பண்ணியிருக்காங்க in financial bookல. பாருங்கள், டிப்ரெஷன் காஸ்டிங்கில் வந்து டிப்ரெஷன் சார்ஜ் இன் காஸ்டிங் புக்கில் வந்து 11,200னும் ஃபினான்ஷியல் புக்கில் வந்து 12,500னும் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. வாட் வில் பி தி ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்? நம்மளுக்கு ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். வென் காஸ்டிங் ப்ராஃபிட் இஸ் 5,000, காஸ்டிங் ப்ராஃபிட் கொடுத்தாங்க, ஃபினான்ஷியல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு டிப்ரிசியேஷன் ஒரு எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், காஸ்டிங்கில் வந்து காஸ்டிங் புக்கில் வந்து 11,200 காமிச்சிருக்காங்க. அதே டிப்ரிசியேஷனை வந்து ஃபினான்ஷியல் புக்கில் வந்து 12,500 காமிச்சிருக்காங்க. அப்போ காஸ்ட் புக்கில் கம்மியாக காமிச்சிருக்காங்களா அதிகம் காமிச்சிருக்காங்களா? காஸ்ட் புக்கில் கம்மியாக காமிச்சிருக்காங்க. தட் இஸ் கால் அண்டர் வேல்யூஷன், அண்டர் ஓவர்ஹெட். அப்போது அண்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஓவர்ஹெட். அண்டர் அப்சார்ப்ஷன் என்ன பண்ணும்? கம்மியாக காமிச்சிருக்காங்க, என்ன பண்ணும்? அது திருப்பியும் மைனஸ், அதிகமாக இருக்க மைனஸ் பண்ணி ஆகணும். அப்போது நம்மளுக்கு வந்து காஸ்டிங் ப்ராஃபிட் வந்து இப்போ இதோட ஆன்சர் வந்து 3,700. எப்படி கால்குலேட் பண்ணணும் பாருங்கள். காஸ்ட் ப்ராஃபிட் எடுத்துடணும் 5,000. இங்கே வந்து அண்டர் அப்சார்ப்ஷன், நம்ம காஸ்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்? கம்மியாக காமிச்சிருக்கோம். கம்மியாக காமிச்சிருந்தா என்ன பண்ணுவோம்? திரும்பி எவ்வளோ கம்மியாக காமிச்சிருமோ அது திருப்பி மைனஸ் பண்ணணும். ஏன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ அண்டர் அப்சார்ப்ஷனை மைனஸ் பண்ணணும். எவ்வளோ அண்டர் அப்சார்ப்ஷன் கண்டுபிடிச்சு பாருங்கள். ஃபினான்ஷியல் புக்கில் வந்து 12,500 காமிச்சிருக்கு, நம்ம காஸ்ட் புக்கில் 11,200 தான் காமிச்சிருப்போம். எவ்வளோ கம்மியாக காமிச்சிருக்கோம்? 1,300 கம்மியாக காமிச்சிருக்கோம். அந்த கம்மியாக காமிச்ச செலவையும் நம்ம ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணிடலாம். 3,700 கிடச்சிரும். Question number 20, the difference between installed capacity and normal capacity. installed கெப்பாசிட்டிக்கும் நார்மல் கெப்பாசிட்டிக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டியா, அப்நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டியா, ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டியா, ரேட்டட் கெப்பாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டிக்கும் நார்மல் கெப்பாசிட்டிக்குள்ள வித்தியாசம் வந்து நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி. இதை பற்றி நம்ம தனி வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன். Question number 21. From the following details, find out the correct mission hour rate and mark the correct answer. இப்போ மிஷன் ஹவர் ரேட்டு கண்டுபிடிச்சு கரெக்டான ஆன்சரை நம்ம செக் பண்ணலாம். ஸ்டாண்டிங் சார்ஜ் பர் ஹவர், அந்த மிஷினுடைய ஸ்டாண்டிங் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸு ₹2.50. டிப்ரிசியேஷன் ஆஃப் மிஷின் பர் ஹவர், ஒரு ஹவருக்கு டிப்ரிசியேஷன் வந்து ₹5. ரிப்பேர் சார்ஜஸ் வந்து 50% ஆஃப் டிப்ரிசியேஷன். இந்த டிப்ரிசியேஷன் மேலே பாருங்கள், டிப்ரிசியேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ₹5 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 50% தான் ரிப்பேர் சார்ஜ். 50% பாதி, ₹5 பாதி வந்து ₹2.50 ஒரு ஹவருக்கு. த மிஷின் கன்சியூம்ஸ் 10 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் பர் ஹவர். ஒரு ஹவரில் 10 யூனிட் எலக்ட்ரிசிட்டியை கன்சியூம் பயன்படுத்தும். ஒரு யூனிட்டுக்கு வந்து 40 பைசா. இப்போ மிஷின் ஹவர் ரேட் கண்டுபிடிக்கணும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு மிஷினுக்கு ஒரு ஹவரில் எத்தனை செலவாகுதோ அதெல்லாம் கூட்டிட்டிங்கன்னா மிஷின் ஹவர் ரேட் கிடச்சிரும். ஸோ ஆன்சர் பாருங்கள், ₹16, ₹15, ₹14, ₹17 கொடுத்துருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ₹14. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணிட்டா போதும். ஸ்டாண்டிங் சார்ஜ் பர் ஹவர் ₹2.50 ஒரு ஹவருக்கு. டிப்ரிசியேஷன் பர் ஹவர் ₹5 கொடுத்துருக்காங்க. ரிப்பேர் வந்து டிப்ரிசியேஷனில் 50%, டிப்ரிசியேஷன் ₹5, 50% பாதி ₹2.50. எலக்ட்ரிக் பவர் வந்து 10 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிட்டுக்கு வந்து 40 பைசா, 0.40. அப்போ 40 பைசா வச்சா 10 யூனிட்டுக்கு வந்து ₹4 ஆயிரும். ₹4 இதெல்லாம் கூட்டி போட்டுருங்க. ₹2.50, ₹5, ₹2.50, ₹4. இதெல்லாம் கூட்டி போட்டிங்கன்னா ₹14 வரும். இதுதான் மிஷின் ஹவர் ரேட். Question number 22. Which of the following item is included in cost accounts? இதில் எந்த ஐட்டத்தை காஸ்ட் அக்கௌண்ட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம்? நோஷனல் ரெண்ட்டா, டொனேஷன்ஸா, ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வா, ரெண்ட் ரிசீவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம காஸ்ட் அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது என்ன ரீசன்ஸ்னால ரீகன்சிலேஷன் பண்ணணும், நீட் ஃபார் ரீகன்சிலேஷன் பார்த்துருக்கோம். என்னென்ன ரீசன்னால் காஸ்ட் அக்கௌண்ட்டும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் ப்ராஃபிட்டும் டிஸ்அக்ரி ஆகும்னு பார்த்தோம். அந்த ரீசன்ஸில் வந்து நம்ம மெயினாக பார்த்தது வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் மட்டும் காமிக்கக்கூடிய சில ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த டொனேஷன்ஸ், ரெண்ட் ரிசீவபிள், ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ், இதெல்லாம் ஒன்லி ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். சில ஐட்டம் வந்து காஸ்ட் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். அப்போ காஸ்ட் அக்கௌண்ட்டில் மட்டும் இருக்கக்கூடிய ஐட்டம் வந்து நோஷனல் ரெண்ட், கற்பனையான ரெண்ட்டே கொடுக்க மாட்டோம். ஓன் பில்டிங் பட் ரெண்ட்டே கொடுக்க மாட்டோம். பட் ரெண்ட்டு ஒரு கால்குலேஷன் பண்ணி ரெண்ட்டு ஒரு அமௌண்ட்டே எழுதுவோம். அதுக்கு தான் நோஷனல் ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ காஸ்ட் அக்கௌண்ட்டில் மட்டும் இன்க்ளூட் ஆகக்கூடிய ஒரு ஐட்டம் வந்து நோஷனல் சார்ஜஸ் ஆர் அதர் இஸ் கால்ட் நோஷனல் ரெண்ட்.
Question number 23. When costing loss is 5,600. பாருங்க காஸ்டிங் லாஸ் இது வரைக்கும் ப்ராஃபிட் பார்த்துக்கோங்க. இப்போ காஸ்ட்டில் லாஸ் காமிக்குது 5,600. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் வந்துட்டு 600 காமிக்குது. ஓவர் ஹெட் அண்டர் அப்சார்ப்டு பாருங்கள் கம்மியாக காமிச்சிருக்காங்க 600 rupees காஸ்ட்டில். அப்போ என்ன ஆயிரும் லாஸ் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இந்த மெயினாக லாஸ் ரெண்டுமே பாருங்கள் லாஸ், அதாவது லாஸ்னால் மைனஸில் போட்டு கணக்கு போட்டுடலாம். அப்படி போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு கரெக்டாகும். கவனிக்கணுங்க, லாஸ் கொடுத்துருக்காங்க. சாதாரண போடுற மாதிரி போடணும். இந்த ஆன்சர் வந்து 6,200 வருது. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காஸ்ட் லாஸ் எடுத்துடணும். காஸ்ட் லாஸ்ன்னு கொடுத்தனால -5,600 எடுத்துகிட்டேன். செலவு கம்மியாக காமிச்சிருக்காங்க. செலவை கம்மியாக காமிச்சா திரும்ப அதை ஆட் பண்ணணும். செலவை கம்மியாக காமிச்சிருக்காங்க. அப்போது ஓவர்ஹெட் அண்டர் அப்சார்ப்டு கம்மியாக அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும், திருப்பி அதை வந்து நம்ம கம்மியாக காமிச்சிருந்தா அதை என்ன பண்ணணும், திருப்பி லெஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். நம்ம கம்மியாக காமிச்சிருக்கோம், அப்போ ப்ராஃபிட்லேருந்து லெஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு மைனஸ் போட்டுருங்க. ஏன்னா மைனஸ் பண்ணால் லெஸ்ன்றது மைனஸ். அப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்குது. மேத்ஸில் வந்து ரெண்டுமே மைனஸில் இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த சைனை போட்டுடணும். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 6,200 வரும். ஸோ -6,200 மைனஸ் என்ன, லாஸ். ஃபினான்ஷியல் லாஸ் வந்து 6,200. Question number 24. அண்டர் நான் இன்டகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம், ரெண்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்குது. நான் இன்டகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டமும் இன்டகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம்னு இருக்குன்னு பார்த்துருக்கோம் தியரியில். இப்போ நான் இன்டகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்க, சேம் லெட்ஜர் இஸ் மெயின்டைன் ஃபார் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் பை அக்கௌண்டன்ட். அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவார்னா காஸ்ட்டுக்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸுக்கும் சேம் புக்கை லெட்ஜரை யூஸ் பண்ணுவார், மெயின்டைன் பண்ணுவார், பராமரிப்பார். செப்பரேட் லெட்ஜர் ஆர் மெயின்டைன் ஃபார் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டுக்கு தனி லெட்ஜர்ஸையும் காஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு தனி லெட்ஜரையும் மெயின்டைன் பண்ணுவார் அக்கௌண்டன்ட். போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்டு தான். நன் ஆஃப் தீஸ் இது எதுலையுமே கிடையாதுன்றாங்க. நான் இன்டகிரேட்டட்னா ஒரு ஒற்றுமை ஒன்றா அப்படின்னு சொல்கிறது தான் இன்டகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம். எல்லாத்துக்கும் ஒரே புக்கு. இது நான் இன்டகிரேட்டட்னு சொல்லிட்டாங்க, ஒரே புக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட ஆன்சர் வந்து என்ன, செப்பரேட் லெட்ஜர்ஸ் ஆர் மெயின்டைன் ஃபார் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ். த ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இதில் கவனித்து பாருங்கள், இன்டகிரேட்டட் அப்படின்னா காஸ்ட்டுக்கும் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்டுக்கும் சேம் புக்கை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்புறம் சேம் புக்கை மெயின்டைன் பண்ணுனா என்னன்னா ரீகன்சிலேஷன் அவசியமே கிடையாது. ஏன்னா சேம் புக்கை மெயின்டைன் பண்ணுறனால பிரச்சனை கிடையாது, ஒரு ரீகன்சிலேஷனோட அவசியம் இல்லை. ஆனால் பொதுவாக அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். அதாவது ஒரே புக்கில் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெரிய இண்டஸ்ட்ரீஸ், பெரிய லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்துச்சுன்னா காஸ்ட்டுக்கு தனியாகவும் ஃபினான்ஷியலுக்கு தனியாகவும் மெயின்டைன் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அவங்களால எல்லாத்தையும் காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து கோஆர்டினேஷன் பண்ணுறது வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் செப்பரேட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ நான் இன்டகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க பொதுவாக. சின்ன கம்பெனியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டகிரேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டமே யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் சேம் புக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் இன்டகிரேட்டட் அது செப்பரேட் புக்கை தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. திரும்பி அந்த தியரி பார்ட்டெல்லாம் பாருங்கள். இந்த கொஸ்டினில் ரிப்பீட் பண்ணுங்கள். அந்த தியரி கொஸ்டினை பாருங்கள். எகெயின் 2-3 தியரி வீடியோ கூட ஸ்மாலாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெப்பாசிட்டிக்கும் இந்த ரேட்டுக்கெல்லாம் செப்பரேட் வீடியோ சின்ன வீடியோவை போடுறேன். நீங்கள் அந்த ரிப்பீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுவோம். நத்திங் இஸ் டிஃபிகல்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் தான் அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போது நீங்கள் கொஞ்சம் சிரத்தை எடுத்து கொஞ்சம் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ டைம் ஆனால் பரவாயில்ல, ஒரு ஃபுல் டே யூஸ் பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் வாட் எவர் தி கொஸ்டின் ஆஸ்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Wish you all the best.